டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அத்தர்வா, ஸ்ரீலா நடித்த சுதா மேம் இயக்கத்தில் பராசக்தி படத்தோட தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் அ வார்ம் வெல்கம். உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே படத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு அண்ட் இந்த முறையும் அதை தவறாமல் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு குரலாக தான் ஒழிச்சிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆடியன்ஸும் வந்து ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. படக்குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் வந்து ஒரு மொழி மட்டும் இல்லை, அது நம்மளோட அடையாளம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிற ஒரு படம் தான் பராசக்தி. என்னதான் 1960s நடந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி வரைக்கும் கனெக்ட் ஆகி தமிழ் தீ பரவிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் வந்து நிறைய மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது. நம்ம எஸ்கே அண்ணாவோட 25th ஃபிலிம் அண்ட் ரவி மோகன் டெரிஃபிக்கான வில்லனிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா ஸ்ரீலீலா. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற பவர் ஹவுஸ் சுதா மேம் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் அவர்களுடைய 100வது திரைப்படம் அண்ட் அத்தர்வா அவர்களை ஒரு நெவர் சீன் பிஃபோர் ரோலில் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பல மைல் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய படம் திரையரங்குகளில் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அதோட தேங்க்ஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போது படக்குழுவினர்கள் எல்லாரும் வந்து இது அவங்களோட மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ டீம் ஆஃப் பராசக்தி to join us onto the stage. Thiru Karthik Rajkumar sir, please join us onto the stage. Oh. Okay. Okay sir. Ravi K. Chandran sir, please join us onto the stage. Chetan sir, please join us onto the stage. Srilila, please join us onto the stage. Sudha ma'am, please join us onto the stage. Shivana, please join us onto the stage. Satish Surya sir, please join us onto the stage. ஸோ எஸ், முதலாவதாக நம்ம படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணி எல்லா பிட்ஸ் அண்ட் பீசஸ் கரெக்டாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக கவனித்த ஒருத்தர் திரு தேவ் ராம்நாத் அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தி டான் பிக்சர்ஸோட செகண்ட் ப்ரொடக்ஷன். மீடியா நண்பர்கள், நீங்கள் பப்ளிக் எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதனால் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இது நாங்கள் எங்களோட ஓன் ரிலீஸாக பண்ணியிருக்கோம், ரெட் ஜெயண்ட் அண்ட் ஃபாஸ் அவங்களோட சேர்ந்து. ஸோ இதில் இன்வால்வ் இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லாபகரமான ஒரு ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். நீங்கள் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் அதுதான் மெயின் ரீசன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். படம் வந்து ஒரு 8 வீக் ரன்னுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வர மாதிரி பிளான். ஸோ படம் வந்து ஒரு 8 வீக் ரன்னுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வர மாதிரி பிளான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் எல்லோரும் அது வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணி இன்னும் இதை ஒரு பெரிய படமாக, இன்னும் சக்ஸஸ்ஃபுல் படமாக்க ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பப்ளிக். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். லெட் த டீம் டூ த டாக்கிங். தேங்க்யூ மச். ஸோ அடுத்ததாக வந்து வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு சென்னை ட்ரிச்சியில் வந்து ரொம்ப சூப்பராக மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ த மேன் பிஹைண்ட் இட்டை தான் வந்து அடுத்ததாக கூப்பிட போகிறோம். திரு கார்த்திக் ராஜ்குமார் சார், ப்ரொடக்ஷன் டிசைனர், அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். முதல்ல வந்து இந்த படம் வாய்ப்பளித்த எனக்கு டைரக்டர் சுதா மேம் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து கூப்பிட்டு பேசினார் என்கிட்ட இந்த படம் சம்மந்தமாக. 1965 காலகட்டமில் இது மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் வந்து டைரக்டரை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைரக்டரை மீட் பண்ணியிருந்தேன். சுதா மேம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது எனக்கு சொந்த ஊர் வந்து ராமேஸ்வரம். 1964 காலகட்டமில் அந்த தனுஷ்கோடி புயல் பற்றி எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ சுதா மேம் சொல்லும்போது எனக்கு அந்த காலகட்டம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த படத்தில் மிகப்பெரிய பொறுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க.
ஸோ அந்த பொறுப்புக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் சுதா மேமுக்கு. ஸோ 1964 65 அந்த டயத்துக்காக நிறையா வந்து லொக்கேஷன் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சுதா மேமோட பொறுப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் எங்கெங்கே எந்த மாதிரி இடங்களில் நடந்ததோ ஸோ அந்த மாதிரி லைவ் லொக்கேஷன் மாதிரி தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நிறைய தேடல் இருந்தது இந்த படத்தில். ஸோ அங்கேயும் போய் சில ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. திரையில் பாருங்கள். இன்றைக்கி இந்த படத்தை வந்து மக்கள் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுறோம் நாங்கள் எல்லாருமே. இந்த வெற்றிக்கு வந்து மக்களுக்கு ஒரு நன்றி. ஸோ மீடியா உங்களுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ. ஒரு புது உலகத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக வந்து படத்தோட எடிட்டர் சென்சிட்டிவிட்டி அழகாக புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு திரு சதீஷ் சூர்யா சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2015 இறுதி சுற்றில் ஸ்டார்ட் பண்ணது. இது என்னோட 6th ஃபிலிம் சுதா மேமோட. நல்ல ஜேர்னி. அண்டு தேங்க்ஸ் டு த என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ் வந்து சீனுக்கு சீன் வந்து சார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர் திரு ரவி கே சந்திரன் சார் அவர்களே பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு திடீர்னு தான் சுதா மேடம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா வேறு ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு. அவரோட டேட் ஏதோ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து என்னை முதல்ல கூப்பிடலையான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை கூட போட்டேன். அப்போ வந்து இந்த படத்துக்கு கூப்பிட்ட போது சொன்னாங்க, இது ஒரு பீரியட் ஃபிலிம், இது இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, சொல்லப்பட வேண்டிய கதை, உண்மையான சம்பவத்துலேருந்து எடுத்தது. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வி பிளான்ட் இட் வெரி வெல். ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2 வருஷம் அவங்க அதுக்கு நான் வரும்போதே 2 வருஷம் ப்ரிப்பரேஷன் இருந்தாங்க. நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்த படத்துக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்க கூட ஜேர்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அது படத்தோட விஷுவல் பேலட்ஸு, கலர் பேலட்ஸு, காஸ்டியூம், லுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த படத்துக்கு ஒரு நல்ல விஷுவல் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. அது இல்லாத அவங்க காத்தால 4 மணிக்கே எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 4 மணிலேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கேமரா இறங்கின உடனே கேமரா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நல்ல பியூட்டிஃபுல் லைட்டில் ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு சிவா சாருக்கும் நடித்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து they used to get up at 3:30 in the morning, get ready for the morning shot. அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்ததே பெரிய விஷயம். அது சொன்னாக்க ஆச்சரியமாக இப்போ பாம்பே போயிருந்தாங்க. சில ஆக்டர்ஸ்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ சீக்கிரம் வராங்களா ஆர்டிஸ்ட்லான்னு. நான் சொன்னேன், அவங்கெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். என்னென்னா சுதா மேடம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எல்லோரும் கிளம்பி வந்துடுவோம். நாங்கள் எல்லாம் இறங்கினோடனே அவங்க திட்டுவாங்க, ஏன் லேட்டாச்சுன்னு சொல்லி. அவங்களுக்கு 5:30 மணிக்கு படம் ஷார்ட் எடுத்துடணும். அது மாதிரி இந்த படத்தில் எல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸ். சிவா சார் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆக்டர், ரொம்ப நல்ல ஆக்டர். ரவி சார் அண்ட் அதர்வா, அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலா, மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் டு ஷூட். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த படத்தை ஷூட் பண்ணுறது. பட் இது வந்து இந்த படத்தில் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும், என்னோடய டீம், கேமரா, சவுண்டு, ஆர்ட்டு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ரியலி they put hard and really worked hard. ஏன்னாக்கா எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லோரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட், ஸ்மோக் யாரோ ஒருத்தர் மேக்கப் மேன் கூட எடுத்து போடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஜர்னி. தேங்க்ஸ் சுதா ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆகாஷ் பாஸ்கரன் இவ்வளோ பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல செலவு பண்ணாங்க, நிறைய செட்ஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். ஒரு நாள் ஒரு ஊரில் இருப்போம், இன்னொரு நாள் அடுத்த ஊரில் இருப்போம். அது மாதிரி ஷூட் பண்ணோம். இட்ஸ் அ வெரி வெரி குட் ஜேர்னி. ஐம் ரியலி ஹாப்பி. இந்த தேட்டரில் பார்க்கும்போது எனக்கே எமோஷ்னலாக, நம்ம எடுத்த படம் தான், பட் இட் கனெக்டட் டு த சோல். அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பீப்புளோட பார்க்கும்போது அதோட அவங்களோட எமோஷன், அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த தமிழ் தீ பரவட்டம் சொன்னது, அது நாங்களே வந்து கை தட்டிட்டோம் இன்டர்வல் பிளாக்கில் வரும்போது. அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படம். ஸோ she made a really good film. Thanks for all the support from the media and the public. Thank you very much.
இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அடுத்ததாக எந்த ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் குணச்சித்திர வேடம் கொடுத்தாலும் அதை வந்து நெயில் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சேத்தன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ரோலுக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்கு சுதா மேமுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு நாள் ஷூட் முடித்து அடுத்த நாள் ஷூட்டிங்கில் வந்து தம்பி சிவாவை பார்த்தேன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை, கூஸ் பம்ப்ஸுங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் டப்பிங்கில் மேம் வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அது என்ன, அது சொல்லி பரவுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வர்ற மெசேஜஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து வர இது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கூஸ் பம்ப்ஸ்னு. அந்த மாதிரி இது ஒரு கூஸ் பம்ப் படமாக மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றி. கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. அண்ட் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ரத்னமாலாவே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பர்ஃபெக்ட் டெபியூவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒன்ஸ் அகேன் அ வார்ம் வெல்கம் டு தமிழ் சினிமா. வி லுக்கிங் ஃபார்வர்ட். அடுத்தடுத்து நீங்கள் என்ன கலக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம். ஸ்ரீலீலா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங்க்கு அப்ரிசியேஷன் வருது, ஐம் யூஸ் டு இட். ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோலுக்கு ஐ திங்க் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தேங்க்யூ என்னோட டைரக்டர் சுதா மேம்க்கு அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டான் பிக்சர்ஸ். ஏன்னா இது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ எனக்கு அப்படி தோணுது. அண்ட் ஐ ரியலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வரதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் everyone's eyes அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் அண்ட் ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட். நிஜமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி, ஒரு ஹிஸ்ட்ரி we created is what I feel. Thank you. ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு. இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பில்ட் அ வெரி குட் கரியர் இன் தமிழ் சினிமா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப க்யூட்டாகவே தமிழ் பேசுகிறீங்க. சூப்பர். ஓகே, கம்மி ஆயிடுச்சு. இன்னும் சூப்பராகவே பண்ணிடலாம். ஓகே, டன். அடுத்ததாக வந்து நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப், ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் கதை அண்ட் ஒரு கான்டென்ட் ரெண்டுத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஒரு டைரக்டர். இறுதி சுற்று, சூரை போற்ற தொடர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸை திருப்பி கொடுத்துருக்காங்க. நம்மளோட சுதா மேம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மோஸ்ட் வாண்டட்னு சொன்னாங்க. எந்த விதத்தில் அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னோடய போஸ்டர் அங்கங்கே ஒட்டி என்னை மோஸ்ட் வாண்டடாக தேடுறாங்களா எனக்கு தெரியல. பட் முதல்ல நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை புதுமா ப்ளீஸ் கம் அப். தே ஆர் மை ட்ரெஷர்ஸ். அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள். போகி இல்லை, மிலிந்த் இல்லை, இன்னும் நிறைய பாலு, ஸ்டில்ஸ் பாலு இல்லை. இவங்க எல்லாருமே வந்து என்னோட இந்த துரோகியிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க. ஸோ லிட்ரலி என்னன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்லை. என்னை பார்த்து, என் கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு ஓகேவா இல்லையா. ஸோ மெனி அ டைம் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை. இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கறதுலையே எனக்கு வந்து இட் வில் பி ஓகே.
ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைனா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும். நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தங்கினோம் பாண்டிச்சேரியில். அங்கேருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் டு ஈச் அதரா ரூம்ஸு இல்லை கீழே மேலே ரூம்ஸு. ஒருத்தர் வந்து ஓடுறாராம் விடுகாத்தால 3:30 மணிக்கு அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு, யார் முகம் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாராம். அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் சிவா. ஸோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். ஸோ சிவா கூட எனக்கு வந்து என்னென்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3-4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாகவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்கள் வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். ஸோ அப்போ வந்து என்னோட நேச்சர் என்னென்னா வந்து பின்னாடி பேசுகிறது அதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் வி வர் ஃப்ளைங். ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவார், மானிட்டர் கூட பார்க்க மாட்டார். ரொம்ப இது ஒரு டூ பேட் திஸ் இஸ். பட் ஹி செட் ஒன் டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தார். அவர் அங்கே நிற்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்குது, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் கம் சிவா. ஹி செட் இல்லை உங்கள் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also, I understand, I respect that. And with Leela, it's been a pleasure, it's been a joy. ஏன்னா வந்து ஒரு how do you say it, அவங்கள வந்து இப்போ வர ஒரு கிளாமரஸ் ஹீரோயின், there is nothing wrong with that. And டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்தில். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணுன்னா அவங்கக்குள்ளே இருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும். அதை அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் she has a very very bright future. And அதர்வா, ரவி அண்ட் சேத்தன், சந்தியா மிருதுல், நான் பேர் விட்டுட்டே இருப்பேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எவ்ரிபடி, தெர் இஸ் நாட் அ சிங்கிள் கேரக்டர். காளி வெங்கட் ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல, எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. ஐ ஆம் இண்டெப்டட் டு தெம் பிகாஸ் நான் வந்து அது வந்து பேப்பரில் எழுதுறது தான் என்னோட கெப்பாசிட்டி. அதுக்கு உயிர் கொடுக்குறது எங்களோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் தேர் திஸ் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்கள் படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில்ம் மேக்கருக்கு எப்படி தோணுன்னா, தனியாக நிற்கிறோம், என்ன சொல்கிறாங்க, நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா, நல்லா போதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம். அந்த டைமில் நான் ப்ரெஷ் ஷோக்கு போனேன். ப்ரெஷ் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு, உங்களோட அன்பு, அப்புறம் ஒரு அது அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன். அதை வச்சு தான் நான் இப்போது லிட்ரலி ஓட்டிகிட்ருக்கேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதில் வந்துட்டுருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்கள் கொடுத்த பாராட்டுகள், நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ், அது வந்து இந்த படத்தை வந்து நிற்க வச்சுருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் சொன்ன யூ ஆல் நீட் இஸ் ஒன் குட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எல்லாருமே மந்திரமாக இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் அதை வந்து அங்கங்கே சொல்கிறத வந்து கேட்குறோம். நீங்கள் சொன்னீங்களா மேம், யூ ஆல் நீட் இஸ் ஒன் குட் ஃபெயிலியர். அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு விஷயமா அமைஞ்சு எல்லாருமே அங்கங்கே வந்து டிஷர்ட்டில் எழுதிட்டு சுற்றலான்ற லெவலுக்கு அது வந்து செம்ம மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் மேம். ஸோ அடுத்ததாக வந்து படத்தில் எல்லாருக்கும் ஒரு நியூ லுக் கொடுத்து எல்லாரையும் பயங்கர அழகாக காமிச்ச நம்ம படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம் அவர்களே பேச அழைக்கிறேன். வெரி குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் இங்கே வந்தவங்களுக்கு.
a very big thank you in the first place. A movie like this தியேட்டருக்கு வரும்போது எங்களுக்கு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். We have worked very hard for this film and ஒருத்தர் ஒரு ஆக்டர் ஒரு டெக்னீஷியன் and the entire crew, we've put in a lot of effort, நிறைய ரிசர்ச், ரொம்ப ஹார்ட் ஒர்க். இந்த படம் எடுக்கிறது இட்ஸ் நாட் an easy task and kindly encourage us and support us. If there is any critical feedback, we are more than happy to take it, but kindly respect, support and let's not give attention to all the negativity that's around. We are very, very positive about what we have taken and we thank you once again. Thank you so much. மேம், ஸோ ஐ திங்க் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம வீட்டு பிள்ளை ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் 25th ஃபிலிம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனே, சொல்லிட்டுமா 2 வழியில் முடிச்சிட்டுமா? சரி, சிம்பிளாக சொல்லணும்னா யூஆர் நாட் ஜஸ்ட் அ ஸ்டார்னா, யூஆர் அ செல்ஃப் மேட் ஸ்டார். ஸோ ப்ளீஸ், இதுவும் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பர்சனல் வின்னாகவும் இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா. தேங்க்யூம்மா, உங்களோட அன்பான வார்த்தைகளுக்கு தேங்க்யூ. ஃபஸ்ட் உங்களுக்கு இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தி டீமுக்கு என்னுடைய வணக்கம். இது தேங்க்ஸ் கிவிங் மீட். இந்த படத்துக்கு பர்டிகுலராக நன்றி சொல்கிறதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்குது. அதில் முதல்ல இப்படி ஒரு 25th ஃபிலிம் அப்படின்னும் போது அந்த ஸ்பெஷல் ஃபிலிம் இப்படி ஒரு ஃபிலிமாக இருக்கணுன்ட்டு இந்த படத்தை இப்படி ஏற்படுத்தி கொடுத்த பராசக்தி என்டையர் டீமுக்கும், ஆகாஷ் பாஸ்கரனில் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரனில் ஆரம்பிச்சு அண்ட் சுதா மேம்க்கு அண்ட் கூட நடித்தவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுதா மேம் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு தோணுனது வந்து இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைன்னு தோணுச்சு. இன்னொன்று எனக்கு 2 வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்கதா நான் ஃபீல் பண்ணேன். ஒன்று, தமிழ் உணர்வு, நம்ம மொழிக்காக நடத்தின போராட்டம், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுது. அதை நம்ம நடிக்கிறதன் மூலமாக அது வாழ்நாளுக்கும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்குன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது. இன்னொன்று, நடிகனா, ஏன்னா என்னுடைய வேலை அதுதான், ஒரு நடிகனா நிறைய சவால்கள் இருக்குது இந்த கதைக்குள்ளே, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ நம்மளை ஒரு நடிகனாக மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில் இருக்க தான் நான் உணர்ந்தேன். அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினச்சதுக்கு. அப்படி அவங்க எழுதியிருந்ததும் அண்ட் இன்னொன்று, சுதா மேம் வந்து இதுக்குள்ளே நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேறு எந்த கேள்விகளும் இதுக்குள்ளே இல்லை. மேம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்படி தான் இந்த படம் ஆரம்பிச்சிது. ஏன்னா இந்த கதையை ஒரு சினிமாவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம், அது அந்த முன்னாடியே சொல்லியிருப்போம். இது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ணணும். ஏன்னா இது பெரிய இதில் ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதில். ஆனால் அதே டைமில் ரொம்ப சினிமாவாக்கிட்டால் இன்டென்சிட்டி குறைஞ்சிரும், ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பார்க்குற படமாக மாறிடும். இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது. இதுதான் ஆடியன்ஸ்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க பார்க்கும்பொழுது சினிமாவோட அவங்க ஒன்றணும், அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும், என்ஜாய் பண்ணணும், அப்புறமா முடியும் போது இப்படிலாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்றது. ஸோ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணுன்றது தான் இந்த மொத்த டீமுமே போராடினது. அதனால தான் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிடணுன்றது தான். இதில் ஆளாளுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா இதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அண்ட் 3 o'clock 4 o'clock எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க, 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்னு சொன்னாங்க. அது வந்து பெரிய சவால் இல்லை, ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை. இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டைரக்டர் என்ன டைமுக்கு வர சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பழகியிருக்கேன் மேம். அதனால் இது எனக்கு புதுசாக இல்லை. அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க, அது டாக்டர்லேருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ டேரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிடுறாங்க. அவங்க யோசித்து எடுக்கும்போது
அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. டேரக்டர் ஓகேன்னு சொன்னால் எனக்கு அது ஓகே, இல்லைன்னா அது நாட் ஓகே, அவ்வளோதான் என் மைண்டில் இருக்குது. நான் போய் மானிட்டர் பார்க்குறதே இல்லை. நான் டைரக்டர்ஸை நம்பி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஷூட் போயிட்டோன்னா டைரக்டர்கிட்ட சரண்டர் ஆகிடணுன்றது தான் இப்போ நான் பழகிக்கிட்டது. அது என்னை இன்னும் ஒரு நல்ல ஆக்டராக மாற்றிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் அதை கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து மிக முக்கியமாக இந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பத்திரிகை ஊடகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு. இது என்னுடைய 25வது படம். ப்ரெஸ் மீடியாவிலேருந்து இவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன் நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறேன். நீங்கள் அன்றாடம் செய்திகளை சேகரிக்கிறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்றத உங்களுடைய முழு நேர பணியாக வச்சுருக்கிறீங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சரி தவறு நல்லது கெட்டது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற சவால்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு தெரியும். அதில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷன் உங்கள்கிட்ட வரும்பொழுது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. உங்களுடைய அனுபவம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது அது நீங்கள் கொடுக்குற ஒரு விருதாக நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கிற நண்பர்கள், என்னுடைய அண்ணன்கள், அக்காக்கள், தங்கச்சிகள், தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா டெய்லி எனக்கு ஃபோன் கால்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேஜஸில் இந்த படத்தை பற்றின அவங்கவுங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அது பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. அடுத்து மிக முக்கியமான நன்றி மக்களுக்கு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது எந்த ஏஜ் குரூப்புக்கான படம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது, எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ இன்றைக்கி ஜென்சியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது இப்போ நான் நிறையா எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறாங்க. ஒரு குட்டி பையன் ஒருத்தர் தமிழ் வாழ்க சொல்லி தீ பரவட்டம்னு சொல்லி இந்த படத்தை போய் பாருங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் வீடியோவில் சொல்லியிருந்தார், நாங்கள் இதுக்குள்ளே இருந்தோன்னு எமோஷ்னல் ஆகி. ஸோ இந்த படம் எப்படி எல்லாரையும் போய் சேரணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி போய் சேர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். ஸோ மக்கள் அனைவருக்கும் இந்த படத்தினுடைய இதனுடைய அடிப்படை என்ன, எதுக்காக இது எடுக்கப்படுதுன்னு எங்களுடைய இன்டென்ஷனை உணர்ந்து இந்த படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் முதல்ல எல்லாருக்கும் போய் சேர்றது தான் முதல் வெற்றின்னு நினைக்கிறேன். அது நடந்திருக்கு, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இரண்டாவது முக்கியமான வெற்றி, இதுக்கு காசு போட்ட தயாரிப்பாளர், அது சம்மந்தப்பட்ட வணிகத்தில் இன்வால்வ் ஆகிருக்க எல்லாருக்கும் எங்களுக்கு லாபம்னு சொல்லி மேடையில் சொல்கிறாங்க. அது இரண்டாவது வெற்றின்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எது வந்தாலுமே இதுக்கு போனஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து மிக முக்கியமான நன்றி என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு. என்னுடைய 25வது படம், அதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், என்னை விட ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஸ்பெஷலாக இதை செலிப்ரேட் பண்ணது நீங்கள் எல்லோரும் தான். அண்ட் என் கூடவே நிற்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது. ஸோ இன்னும் நிறைய மக்கள் இதை போய் தேட்டரில் பார்க்க போகிறாங்கன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். இதுக்குள்ளேருந்து இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம்னு வர்ற நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிறோம். இதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணுற படங்களுக்கும் அடுத்து இந்த கரியருக்கும் ஜேர்னிக்கும் அது ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த பராசக்தியை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ ஆல். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. Thank you, as you said. Thank you so much. ஸோ அடுத்தது படத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக பர்ஃபெக்டாக மாறி புரட்சி உணர்வை பயங்கரமாக தூண்டி இருக்கிறாரு நம்மளோட சின்னதுரை. அண்ட் ரொம்ப முக்கியமாக செழியனுக்கும் சின்னதுரைக்கும் இருக்கிற ரோமான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதர்வா அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரும் இந்த இடத்துல சந்திக்கிறது. இன்றைக்கான மேடை உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறதுக்காக. ஸோ நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது.
அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய கருத்து வரும், நிறைய வேறுபாடு இருக்கும். பட் இமென்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து எனக்கு இந்த படம் வந்து பராசக்தி சுதா மேம் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நான் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அதை தாண்டி வந்து இது யார் எடுப்பாங்க, இதை எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு தில்லான ஒரு ப்ரொடியூசர் தேவை, ஒரு கரெக்டான ஒரு தைரியமுள்ள ப்ரொடியூசர் தேவை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போது ஆகாஷ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் ஹி வாஸ் அ ரைட் பர்சன் இந்த படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் வாழ்த்துக்கள் அவருக்கு. அண்ட் பொதுவாக நம்ம வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணுவோம், பட் ஒரு சில படம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வந்துட்டு இந்த படத்தில் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. முதல் காரணம் வந்துட்டு நீங்கள் இந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாம்பிங்ஸ் இருக்குது. ஸோ ஜிவியோட 100வது படம், நான் சொன்ன மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், ஜிவியோட 100வது படம் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன். அதை தாண்டி எஸ்கே பிரதரோட 25வது படம். ஸோ அதுவும் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். ஏன்னா சில பேரோட க்ரோத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட க்ரோத்தை பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி வெரி பர்சனல். ஸோ அவரோட ஒவ்வொரு சக்ஸஸும் வந்துட்டு ஐ ஃபீல் தட் எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதெல்லாம் தாண்டி என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் சுதா மேம். ஸோ அவங்க வந்து இது சொல்லும்போது நான் கேட்டேன், இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டா அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதையும் பண்ணாத, உனக்கு எப்படி தோணுதோ உன்னோட நேச்சுரல் செல்ஃப் உன்னால் எப்படி பண்ண முடியுதோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்துட்டு சின்னதுரை என்ற கேரக்டர் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கியமான காரணம் வந்து சுதா மேம் தான். ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு செட்டில் போய் நம்ம வந்து பண்ணும்போதும் ரொம்ப ஒரு நுணுக்கமாக பார்த்தோம் ஒவ்வொரு விஷயமும். பட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஃப்ரீடம் இருந்தது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சுதா மேம் ஒன்று சொன்னாங்க, இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் ராஜேந்திரனோட கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்தாங்க, இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன். இல்லை இதை பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணணும், இதை பண்ணால் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ், தெரியல. பட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ரவி கே சந்திரன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான். அவர் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், என்னடா பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவரோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவர் பக்கத்துலேயே நின்று ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் லீலாவோட வந்து டெபியூ தமிழ் ஃபிலிம். ஸோ ரவி சார் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வில்லனாக பண்ணணும், இல்லை நெகட்டிவ் ஷேடில் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய படம். ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இருக்குது, நிறைய மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக வந்துட்டு இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இந்த ஒரு படம் நாங்கள் எல்லாருமே, திஸ் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன், தட் எங்கேயோ வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஆஸ் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணும்போது கொஞ்சம் டிட்டாச்சாக இருப்போம். பட் இந்த படம் என்னன்னு தெரில, எல்லாருமே ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து டே 1 நாங்கள் செட்ஸில் இருக்கும்போது எல்லாருமே ஆர்டிஸ்டாக தான் வந்தோம். பட் போக போக ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து காலைல வந்து எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம், காரைக்குடியில் ஒரே பங்களா மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாருமே இருந்தோம். அங்கே வந்து 3:30க்கு நாங்கள் எல்லாருமே கிளம்புனோன்னா யார் ஃபஸ்ட்டு கிளம்புறாங்கன்ற ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா சடனாக ஸோ எஸ்கே பிரதரோட ரூம் என் பக்கத்தில் இருக்கும். அவர் வந்து கதவை சாத்த போது ஐயோ இவர் போயிட்டாரு, நமக்கு லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு போய் சேர்றாங்க, அண்ட் வி ஆல் பிகேம் லைக் ஸ்கூல் கிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான் நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. மேலும் நான் என்ன சொல்கிறேன்னா, பார்த்தவங்க சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். இட்ஸ் ஒன் ஃபிலிம் தட் யூ ஷுட் மிஸ் இன் தியேட்டர்ஸ். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் என் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹரி, நான் தேங்க்ஸ் கிவிங் மீட்ன்றதுனால முக்கியமான நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து, சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வாழ்த்து சொன்னவங்களுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ மார்னிங் ராதிகா மேம் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. படம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லைன் சொன்னாங்க, எவ்ரி ஃபிலிம் யூ ஆர் இம்ப்ரூவிங், நீங்கள் இன்னும் ஒரு டெரிஃபிக் ஆக்டரை நோக்கி போயிட்டுருக்கீங்க. நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இந்த படம் ரிலீஸ்க்கு முதல் நாள் பார்த்துட்டு பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் சார் வந்து படத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ படம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போய் டீம்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க,
இது ஒரு ஒரு பயங்கரமாக இருந்துச்சு, பிரமாதமாக பண்ணிட்டீங்கன்னு நாங்கள் கமல் சார்கிட்டேருந்து அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினாங்க. அமரனுக்கும் அவங்க இவ்வளோ 5 மினிட்ஸ்லாம் பேசலை, 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் பேசினாங்க. பட் இந்த படத்துக்கு அவ்வளோ நேரம் பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். அண்ட் நேற்று காலையில் சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு சிவகார்த்திகேயன், ஐயோ சார் எனக்கு சார் வாய்ஸ் வந்துடுது, இப்போ அப்படி சொல்லக்கூடாது நம்ம. வெரி போல்ட் மூவி, சூப்பர் செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு ரொம்ப போல்ட் மூவி, ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் விஷஸ் வந்துகிட்டே இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் டாக்டர் படத்துலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் தொடர்ந்து நேரத்தை ஒதுக்கி படம் பார்த்த அன்னைக்கே எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிகிட்ருக்க என்னுடைய ஐடல், என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இப்போ ஒரு நன்றி, என் வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. Yes, it's time for a photo opportunity. So